அனைவருக்கும் வணக்கம். கராத்தே பயிற்சியாளர் தனசேகரன், சென்னை மாவட்டம். தமிழனின் தற்காப்பு கலை, பாரம்பரிய கலை, வீரக்கலை கராத்தே. இன்னைக்கு தமிழகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வீரர்கள் வீராங்கனைகள் இந்த தற்காப்பு கலையை ரத்தம் சிந்தி பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இந்த கராத்தே விளையாட்டுக்கு தமிழகத்தில் அகில இந்திய கராத்தே சங்க தலைவராக 50 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய இந்தியாவின் தந்தை ஆர்விடி மணி, கராத்தே மணி இல்லை, சில பேர் கராத்தேவே பண்ணாமல் அவங்க பேரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அரசியல் பண்ணிக்கிட்டு இந்த கராத்தே கலையை வியாபாரமாக்கிட்டாங்க. ஆர்விடி மணி இந்தியாவின் தந்தை முதல் அகில இந்திய கராத்தே சங்கத்தின் தலைவராக டாக்டர் ஐயா சிவந்திரநாத் அவர்களை தான் நியமித்தாங்க. அப்போது பொற்காலமாக இருந்தது. வீரர் வீராங்கனைகளுடைய நலனுக்காக நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த 50 ஆண்டுகால வரலாறுல பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள்லாம் வியாபாரம் பண்ணாங்க. நம்மளுடைய தமிழர்கள் வீராங்கனைகளுக்கு எதுவும் பண்ணலை. இன்னைக்கு அகில இந்திய கராத்தே சங்கமே இல்லை. அதனால் சிவந்திரநாத் ஐயா அவர்கள் ஒலிம்பிக் சங்க தலைவராக இருந்திருக்காரு. அகில இந்திய கராத்தே சங்க தலைவராக இருந்தது மட்டும் இல்லை, நிறைய விளையாட்டுக்கு தலைமை தாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளையே இந்த விளையாட்டுத்துறையாக அர்ப்பணித்தவர். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரை 2 முறை சந்தித்து நான் பேசியிருக்கேன். அதனால் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் இழந்துட்டோம். நம்மளுடைய கராத்தே விளையாட்டுக்கு அகில இந்திய அளவில் ஐயா மாதிரி, சிவந்திரநாத் ஐயா மாதிரி ஒரு தலைவர் இனிமேல் கிடைப்பாங்களா? கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவருடைய இல்லத்துக்கு சென்று அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இடத்துல போய் விளையாட்டு வீரர்களை அழைச்சிட்டு போய் அவருடைய ஆசீர்வாதம் வாங்கினேன். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல போய் நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் அகில இந்திய கராத்தே சங்கத்தின் தலைவராக இருந்த ஐயா அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். அதனால் இனிமேல் அவரை போன்ற ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியாது. அதனால் இன்றைக்கி தமிழக அளவில் அங்கீகாரம் கேட்டு அரசுக்கு நிறைய கோரிக்கைகள் வச்சிட்ருக்கேன். அதனால் இன் ஃப்யூச்சரில் சிவந்திரநாத் ஐயா பேர்லேயே ஒரு கராத்தே பள்ளி துவங்கி அந்த பள்ளியில் ஏழை மாணவர்களை நல்ல ஒரு விளையாட்டு வீரர்களாக உருவாக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் எனக்கு ரெண்டு நாளாக இருக்குது. ஏன்னா அவருடைய பேரில் இன்றைக்கி நிறைய விளையாட்டுகள் நடந்துகிட்ருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த விளையாட்டையும் அவருடைய பெயரில் ஆரம்பித்து இந்த விளையாட்டு வீரர்களை தமிழக அளவில், உலக அளவில் நல்ல ஒரு விளையாட்டு வீரர்களாக கொண்டு இந்த தமிழின் தற்காப்பு கலைக்கு தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று முதலமைச்சர் அவர்கள் பாராட்டும் வகையில், விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் பாராட்டும் வகையில் இந்த கராத்தே விளையாட்டுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, டாக்டர் சிவந்திரநாத் ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் நிச்சயம் கிடைக்கும் என்று இந்த நேரத்திலே கராத்தே வீரர்கள் வீராங்கனைகள் பயிற்சியாளர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கராத்தே தமிழரின் தற்காப்பு கலை வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.